Guys, good afternoon. So, we'll have a case study about what is the possibility of integrating AI with the induction motor. So, we all know what is an induction motor, what are the different types of induction motor, and what are the different applications, right? So, now, with respect to application, if you add an AI, what will be the added advantage? So, will it be of any use actually? What is your opinion? So can any one of you just stand up and represent your ideas about adding AI? எல்லாத்தையுமே AI ஆட் பண்ணியாச்சு. இதுல AI ஆட் பண்ணணும். ஆட் பண்ண என்ன நடக்கும்? So industry 4.0 கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டது இல்லையா? Yes. So industry 4.0 means it basically every equipment which is used in an industry is connected with an internet. We call it Internet of Things. The term கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா? So என்ன செய்யும் நம்ம மெஷினோட டேட்டா வந்து will be transferring it to the cloud and will be performing data analysis. Right? So now industry 5.0 has emerged. So with the rise of AI and ML. So இப்போ என்ன பண்ணலாம்னா without sending the data to the cloud, we can actually perform the analysis at the edge of the machine itself, right? அப்போ உங்களுக்கு இன்டர்நெட் கனெக்ஷனே தேவையில்லை. So in case of an induction motor, the analysis can be done in the motor itself, right? So it will be providing the real-time status and update of its function to the local operator. இப்போ ஒரு இண்டஸ்ட்ரி பார்த்தீங்க அப்படின்னா நிறைய செக்மெண்ட் இருக்கு, right? Starting from the raw material section to the processing and bagging section. ஒரு process industry la, say for example, let us take a fertilizer industry. So நம்ம agriculture area இருக்கிறதால fertilizer industry example எடுத்துக்கலாம். So காமனா என்ன fertilizers யூஸ் பண்ணாங்க? தோட்டத்துல என்னலாம் யூஸ் பண்ணி பார்த்திருக்கீங்க? யூரியா, DAP, NPK, sodium potassium phosphate combination, சரியா? So DAP ங்கிறது ஒரு அமோனியம் பாஸ்பேட் காம்பினேஷன், டைஅமோனியம் பாஸ்பேட், ஓகேவா? ஸோ என்ன செய்வாங்கன்னா அதுக்கு ரா மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா அமோனியா இதெல்லாமே ரா மெட்டீரியலாக உள்ள வரும். அமோனியா டேரக்டாக வராது. நாப்தா கேள்விப்பட்டிருக்கீங்களா? லிக்விட் நாப்தா. லிக்விட் நாப்தா வந்து இட் இஸ் ஒன் ஆஃப் தி ரா மெட்டீரியல் யூஸ் ஃபார் டைஅமோனியம் பாஸ்பேட் ப்ரொடக்ஷன். DAP பார்த்தீங்கன்னா கடைசியில் உங்களுக்கு பால் மாதிரி தான் இருக்கும், சாலிட் பால்ஸ், கரெக்டா? ஸோ ஃபர்ஸ்ட் என்ன செய்வோம்னா we intake the ammonia, measure how much we are consuming. இது நம்ம எவ்வளவு வாங்கியிருக்கோம் உங்களுக்கு தெரியல இல்லையா, ரைட்? அண்ட் ஃபைனலி அதை ப்ராசஸ் பண்ணி உள்ள ஹீட்டிங் கேல்சைனர் நிறைய அசம்பிளிஸ் இருக்கு. ஸோ அந்த கேல்சைனர் ரோல் பண்ணுறப்ப என்ன ஆகும், குடி குடி பால்ஸாக அது ப்ரொடியூஸ் ஆகும். அப்போ அதை என்ன செய்வோம், we will transferring it to a conveyor belt and it will be sent to the bagging section. So bagging la வந்து 50 kg பேக்ல போட்டு சீல் பண்ணி இது ட்ரெயின்லயோ லாரிலயோ போட்டு அனுப்பிடுவாங்க, கரெக்டா? இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா ரா மெட்டீரியல் கன்சியூம் பண்றோம் இல்லையா, அதுவும் ஃபைனலா பேக்கிங்ல வந்த கால்குலேஷன் சேமா இருக்கா, இத்தனை டன் வாங்கியிருக்கோம், இத்தனை டன் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கோமா, ஸோ அப்படின்னு கிராஸ் செக் பண்ணலாம், சரியா? ஸோ இந்த மாதிரி ஒரு அப்ளிகேஷன்ல நீங்க இண்டக்ஷன் மோட்டார் எப்படிலாம் யூஸ் பண்ணுவீங்க? இண்டக்ஷன் மோட்டார் எப்படி யூஸ் பண்ணலாங்கிறது, what will be the key parameters which you need to monitor in an induction motor. ஏன்னா இது வந்து ப்ராசஸ் இண்டஸ்ட்ரி, கண்டினியூஸா ஓடிக்கிட்டே இருக்கு, சரியா? ஏதாவது ஒரு இடத்துல ஒரு சின்ன மோட்டார் ஃபால்ட் ஆனாலும் என்ன ஆகும், மொத்த ப்ரொடக்ஷனும் ஸ்டாப் பண்ற மாதிரி ஆயிடும், சரியா? நம்ம நார்மல் இந்த சின்ன சின்ன மேனுஃபேக்சரிங் யூனிட் வேலை கிடையாது. ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 100 டன் DAP ப்ரொடியூஸ் பண்ணுவோம் ஒரு நாளைக்கு, 24 hours 100 டன் 1000 கிலோ, ஓகேவா? அப்போ 1 hour ஸ்டாப் பண்ணாலும் அது வந்து லேக்ஸ் கணக்கில் ப்ரொடக்ஷன் லாஸ் ஆகும். தட் இஸ் தி ஸ்கேல் ஆஃப் மெயின்டெனன்ஸ் இன் ப்ராசஸ் இண்டஸ்ட்ரி. ஸோ இப்போ சொல்லுங்க, இண்டக்ஷன் மோட்டார்ல என்னென்ன ப்ராப்ளம் வரும்? ஃபர்ஸ்ட் அதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. சொல்லுங்க. heat, vibration,
heat vibration. Heat And vibration. vibration. Okay. So vibration nala enna agum? What will be the impact of vibration? கட் பண்ணிக்கலாம் மேடம். சார் வைப்ரேஷனால காம்பனன்ட்ஸ்ல வேற ப்ராப்ளம் இல்லை. ஓகே. டெம்பரேச்சர்னாலே அதே மாதிரி வேற. ஓகே. காம்பனன்ட்ஸ்ல சீக்கிரம் வேர் அவுட் ஆயிடும். டெம்பரேச்சர்னாலே சீக்கிரமா வேர் அவுட். ஓகே. ரைட். ஸோ ரெண்டு பேராமீட்டர் சொல்லியிருக்காங்க, ரைட்? One is due to vibration and other one is due to temperature, right? So you all know that yoke is the main part which houses all the components of an induction motor, right? So அன்னைக்கு நான் கிளாஸ்ல சொன்னேன், அது ப்ராப்பரா பேஸ் ஒரு ஃபிக்ஸ் ஆகல அப்படின்னா என்ன ஆகும்? It create unwanted vibration. So vibration வந்துச்சு அப்படின்னா என்ன ஆகும்? உள்ள இருக்கிற ஆக்சுவேட்டர் வந்து அப்ரப்டா ரொட்டேட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ என்ன ஆகும்? It will not be fixed. உடச்சிட்டு வெளியே வந்துடும். சொன்ன ஞாபகம் இருக்கா கிளாஸ்ல? ரைட். ஸோ இந்த ரொட்டேட்டிங் ரோட்டார் வந்து தனியா டேமேஜ் ஆகி வெளியே வந்துடும். ஸோ இதை வந்து நம்ம மானிட்டர் பண்ணி ப்ரெடிக்ட் பண்ணலாமா? இப்போ வைப்ரேஷன் வேல்யூ வந்து ஜீரோல இருக்கு. ஸோ இட் இஸ் ஸ்லைட்லி இன்க்ரீசிங் ஓவர் டைம், ரைட்? அப்போ என்ன ஆகும்? இட் இஸ் ஹிஸ்டரி, ரைட்? உங்களுக்கு நீங்க ஒரு ஹியூமனா இருந்தா நீங்க எப்படி ப்ராசஸ் பண்ணுவீங்க? How will you process this? Vibration data வந்து increase ஆயிட்டே போகுது. So என்ன ஆகுது? So we are analyzing the pattern of vibration. So over time vibration increase ஆகுது அப்படின்னா again இன்னும் கொஞ்சம் டைம் போக போக vibration வேல்யூ அதிகமாகும் அப்படிங்கறத prediction. So we are going to use this technology inside the induction motor. So we call it as a machine learning model for predicting the vibration values. So we'll be having vibration sensors to monitor the actual vibration in the motor. So on the pattern of that algorithm will predict this motor is going to wear out in 1 month if this vibration continues. அப்படியே யூசருக்கு ஒரு வார்னிங் கொடுக்கும். புரியுதா? நீங்க கால்குலேட் பண்ண தேவையில்லை, அந்த அல்காரிதமே கால்குலேட் பண்ணி உங்க மெஷின் வந்து ரொம்ப ரிஸ்க்ல இருக்கு, சீக்கிரம் மெயின்டெனன்ஸ் பண்ணுங்கன்னு ஒரு வார்னிங் கொடுத்துரும். சரியா? Similarly for a temperature. Temperature எதோட temperature மெஷர் பண்ணோம்? மோட்டரோட coil temperature. ஓகேவா? அப்ப in case ட்ரையா என்ன ஆகுது இல்ல லோட் அதிகமா இருக்கு அப்படின்னா coil வந்து ஹீட் ஆகும். கண்டினியூஸா ஹீட் ஆயிட்டே இருந்துச்சுன்னா coil வந்து burn ஆயிடும். ஓகேவா? So again by integrating AI we will be monitoring the temperature and providing real time diagnosis of the motor. So temperature வந்து அப்ரப்டா இருக்கு. Please have a look at the load or process connections. அப்படியே யூசருக்கு we are giving a message. So this is called as predictive maintenance. So on the motor இந்த வைப்ரேஷனாலயோ டெம்பரேச்சர்னாலயோ டேமேஜ் ஆகிறதுக்கு முன்னாடியே நம்ம என்ன செய்யறோம்? அதை ப்ரெடிக்ட் பண்ணி we are doing maintenance activity. So இதனால என்ன ஆகும் அப்படின்னா அந்த பிளான்ட்டோட டவுன் டைம் வந்து கம்மியாகும். பிளான்ட் வந்து திடீர்னு ஸ்டாப் ஆகாது. we can have planned maintenance. சரியா? அப்ப என்ன செய்யலாம்? எய்தர் அதுக்கான ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாம் வாங்கி வச்சுட்டு பிளான்ட்டை ஷட் டவுன் பண்ணி அந்த மோட்டரை சேஞ்ச் பண்ணணும். ஓகேவா? இல்ல எனக்கு ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்கு அப்படின்னா 1-to-1 ரீப்ளேஸ்மெண்ட். இன்னொரு மோட்டரை புதுசா வாங்கி வச்சுட்டு பிளான்ட்டை ஸ்டாப் பண்ணிட்டு உடனே இன்னொரு புது மோட்டரை ஃபிக்ஸ் பண்றது. ரைட்? சோ இதனால என்ன ஆகுது? அந்த பிளான்ட்டோட டவுன் டைம் வந்து கம்மியா இருக்கு. சோ ப்ரொடக்ஷன் வந்து ரொம்ப அஃபெக்ட் ஆகுது. சரியா? சோ இதுதான் வந்து இண்டஸ்ட்ரி 5.0 அப்படின்னு. சோ இண்டஸ்ட்ரி 5.0 will be more human centric. ரைட்? சோ இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு யூசர் இன்டர்ஃபேஸ் based on touch screen, voice recognition. So இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாமே industry 5.0 ல additional add on. Right? So these are some of the possibilities of or advantages of adding AML in an induction